ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் கிரிப்டோ மார்க்கெட் கண்டிஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். டெக்னிக்கலாக அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஃபண்டமெண்டலாகவும் அந்த மாதிரி நியூஸஸ் தான் மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ எல்லாம் ரத்த கலரியாக மாறி இருக்குது. காரணம் என்னென்னா யூஎஸ் வந்து ஈரான் மேலே வந்து தாக்குதல் வந்து தொடங்கியிருக்காங்க. சரி வாங்க, டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு வந்து ஷார்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டாமினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது நான் நேற்று டெலகிராம்லேயே வந்து போட்டேன். நேற்று செக் பண்ணும்போதே தெரிஞ்சுது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து இப்போ மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி அப்பாகி போயிட்டுருக்கு. ஸோ இனி என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஐ திங்க் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த லைன் ஏரியாவில் ஒரு ஸ்பைக் அடிச்சுட்டு அப்படியே ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்பைக் மீன்ஸ் சடனாக ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வேறு பிட்காயின்லாம் நம்ம அதே மாதிரி தான் மூவ் ஆகிட்டுருக்கு, டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் லிக்விடிட்டி ஏரியா. ஸோ இந்த ஏரியாலாம் வந்து லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தாலும் மார்க்கெட் வந்து ஸ்டில் பியரிஷ் தான். புல்லிஷ் ட்ரெண்ட் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஃபார்ம் ஆகலை. சரியா? சரி, ஓகே. ஃபண்டமெண்டலாக என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாரே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூஎஸ் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துகிட்ருக்க சண்டையில் அவங்களும் வந்து நடுவில் என்ட்ராகிட்டாங்க. என்ட்ராகி ஈரானில் உள்ள நிறைய பிளேஸில் வந்து நிறைய நியூக்ளியர் சைட்டை வந்து அழிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு பெரிய விக்டரி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து போஸ்ட் பண்ணார். ஸோ போஸ்ட் பண்ணதும் மார்க்கெட்டில் வந்து ஒரு சடன் அப்போ வந்து நடந்துச்சு. சடனாக ஒரு $1000 வரைக்கும் பிட்காயின் இதெல்லாம் வந்து மூவ் ஆச்சு. ஸோ இருந்தாலும் திரும்ப வந்து டவுன் ஆக தொடங்கிட்டு. காரணம் என்னென்னா ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து திரும்ப வந்து பதிலடி கொடுப்போம், அமெரிக்கன் பீப்புள்ஸ் மிலிட்ரிலாம் வந்து சேஃபாக இருந்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு அலர்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை கொடுத்ததும் திரும்பவும் மார்க்கெட் வந்து என்ன நடந்தது அப்படின்னா பழைய மாதிரி வந்து திரும்பவும் டவுன் ஆக தொடங்கிட்டு. ஏன்னா வார்னு வந்துட்டாலே ரெண்டு சைடும் இழப்பு இருக்கும், ரெண்டு சைடும் பயங்கரமான வந்து மோதல்கள்லாம் இருக்கும். ஸோ இதனால் வந்து ஒரு பெரிய பேனிக் வந்து உலக நாடு மத்தியில் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ கிரிப்டோ மார்க்கெட், ஸ்டாக் எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து கண்டிப்பாக டவுன் தான் ஆகும். ஸோ இதான் வந்து ஃபண்டமெண்டலாக நடந்துகிட்ருக்கு. ஸோ ட்ரம்ப் வந்து ஒரு லைவ் வந்து பேசினார் கொஞ்சம் முன்னாடி. ஸோ அந்த லைவில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே நிறைய டார்கெட் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஈரான் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரணும், இதோட முடிச்சுக்கணும். அப்படி சப்போஸ் வரல, திரும்ப அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க டார்கெட் எல்லாம் திரும்ப அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொன்னார். ஸோ இன்றைக்கி வந்து இன்னும் வந்து படபடப்பாக இருக்கும். ஏன்னா திரும்ப ஈராக் அட்டாக் பண்ண போகிறாங்களா, அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா, அந்த டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஈரான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அட்டாக் பண்ணுற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் ட்ரம்ப் இப்போ ஒரு ரீசெண்ட் டைமில் 10 மினிட்ஸ் முன்னாடி ஒரு ட்வீட் போட்டார். ஸோ என்னென்னா ஈராக் வந்து திரும்ப வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா நாங்கள் அதை விட அதிகமாகவே திரும்ப வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய வாராக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன தான் அங்கே வார் நடந்துட்டுனாலும் நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பயங்கரமாக அடி வாங்கும். ஒரு ஷார்ட் பீரியட் தான் இருந்தாலும் அதை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் ஆல்ட் மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் 1-2 டைம் நம்மளை வந்து புல் மார்க்கெட் வர மாதிரி காமிச்சு ஏமாற்றிட்டுருக்கு. ஸோ இப்போவும் அந்த மாதிரி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட்டு ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தாலே ரத்த கலரியாக ஓடிட்டுருக்கு. எல்லாமே வந்து ஆல் டைம் லோவை நோக்கி வந்து போயிட்டுருக்கு. சரியா? சரி, ஓகே. எனிவே இந்த நெக்ஸ்ட்டு ஒரு 2 days ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அதாவது இன்றைக்கி நைட்டு, நாளைக்கு. ஸோ இந்த 2 நாளைக்குள்ளாடி என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து இதுக்கு ஒரு முடிவு வரும். ஒன்று திரும்பவும் அட்டாக் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா அமைதி பேச்சுவார்த்தையில் முடியும். ஸோ நமக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா வார் வந்து நடக்கக்கூடாது. அகெயின் எல்லா சைடும் வந்து பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாக்ஸு, ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே வந்து திரும்ப வந்து ரிவர்சல் வந்து ஆக தொடங்கிடும். அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து டெக்னிக்கலாகவும் இருக்குது, ஃபண்டமெண்டலாகவும் அது ரிலேட்டடாக நமக்கு வந்து மார்க்கெட்டில் மூவ் ஆகுது அப்படின்னா கிளியராக பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா ஆல்ட் காயின்ஸ் வந்து அப்பாக தொடங்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஹோப் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ கரண்ட் ட்ரெண்ட் படி மார்க்கெட் வந்து ஸ்டில் பேரிஷ் தான். ஃபியூச்சர் ட்ரேடெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைமில் வந்து ஃபியூச்சர் ட்ரேடெலாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. நிறைய லிக்விடிட்டி ஹண்ட் நடக்கும், சடன் அப் அண்ட் டவுன் நடக்கும்.
ஸோ அதிலலாம் மாட்டிக்காதீங்க. ஒன்லி ஸ்பாட் ரைடில் காயின்ஸ் வாங்கி போட்டிருக்கவங்க கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள், வேறு வழியே கிடையாது. ஸோ வித்தின் 1 or 2 டேஸில் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.